சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் போதே நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார். அவரது கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இவருடைய கட்சிக்கான சின்னம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் தேர்தல் ஆணையத்தில் இந்த பெயர் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்சி தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கைதான் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் 2024 எங்கள் இலக்கு கிடையாது, நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிற்க மாட்டோம், 2026 தேர்தலில் நிற்போம், 2024 ஆண்டு லோக்சபா தேர்தலில் யாருக்கும் ஆதரவு தரமாட்டோம் என்று நடிகர் விஜய்க்கு நெருக்கமான அவரின் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எங்களுடைய அரசியல் பயணம் எதை நோக்கி செல்லும் என்பதையும் சொல்வோம். அரசியல் மாற்றத்திற்கான கட்சியாக இது இருக்கும், வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான கட்சியாக இது இருக்காது, வெறும் ஊழலுக்கு எதிரான கட்சி என்று சொல்ல மாட்டோம். எங்களுடைய கொள்கைகளை அதில் விளக்கமாக கூறியுள்ளோம். ஜாதி மத இன வேறுபாடு பார்க்காமல் மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கும் கட்சியாக இது இருக்கும் என்று அவருடைய கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2024 லோக்சபா தேர்தலில் ஏன் நிற்கவில்லை என்பதற்கு சில காரணங்கள் கூறப்படுகின்றன. 2024 லோக்சபா தேர்தலுக்கு அதிக அவகாசம் இல்லை. அதோடு லோக்சபா தேர்தல் விஜயின் குறிக்கோள் இல்லை. இந்த தேர்தலில் யாரையும் ஆதரிக்கும் எண்ணம் விஜய்க்கு இல்லை என்றும், லோக்சபா தேர்தலில் திமுகவின் இந்திய கூட்டணியை ஆதரித்தால் விஜய் தனியாக அரசியல் தொடங்க வேண்டியது இல்லை. அதுதான் பாஜகவை எதிர்க்க திமுக இருக்கிறதே என்ற நிலை வந்துவிடும். அதுவே பாஜகவை ஆதரித்தால் ரஜினியை போல அவர் பாஜகவின் பீட்டிங் என்று விமர்சிக்கப்படுவார் அல்லது வலதுசாரி என்று முத்திரை குத்தப்படும். இதனை தவிர்க்கவே நேரடியாக சட்டசபை தேர்தலில் 2026 நிற்க நடிகர் விஜய் முடிவு செய்துள்ளார் என்று கூறுகின்றார்கள். மேலும் நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இருப்பினும் முழுமையான அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம், அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். அனைத்தும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் உதவ வேண்டும் என்பதே என்னுடைய நீண்ட கால எண்ணம் என்றும் அவர் அந்த விண்ணப்பத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் நடிகர் விஜய் லோக்சபா தேர்தலுக்கு பின்பாக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளாராம். இதில் கட்சி கொள்கைகள், நடிகர் விஜய் தலைவரா பொதுச் செயலாளரா, இந்த கட்சியின் சின்னம் கொடி எல்லாம் முறையாக வெளியிடப்படும். மேலும் கட்சி நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்படுவார்கள் என்றும், அதோடு இந்த கட்சியின் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன என்பதையும் அவர் அதில் அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.